Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays. கைதியை வீட்டுக்கு அழைத்துச் சென்ற பெண் டிஐஜி. வெளிச்சத்துக்கு வந்த ரகசிய வேலை. நீதிபதியிடம் தாய் கொடுத்த துணிச்சல் புகார். தோண்டி துருவும் சிபிசிஐடி போலீசார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியைச் சேர்ந்தவர் சிவக்குமார். இவர் கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை அனுபவித்து வருகிறார். ஆயுள் தண்டனை கைதியான இவர் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். வேலூர் சரக சிறைத்துறை டிஐஜி ராஜலட்சுமி தனது வீட்டுக்கு இவரை வேலைக்காக அழைத்துச் சென்றுள்ளார். அப்போது வீட்டில் இருந்த ரூபாய் 4,25,000 பணத்தை திருடியதாக கூறப்பட்டது. தொடர்ந்து அவரது வீட்டின் கழிவறையை சுத்தம் செய்ய வற்புறுத்தியதாகவும், அப்போது அதற்கு சிவக்குமார் மறுத்ததால் காவல்துறையினர் அவரை கொடுமைப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சிவக்குமாரை தனி அறையில் அடைத்து வைத்து போலீசார் சித்திரவதை செய்ததாக அவரது தாயார் புகார் தெரிவித்திருந்தார். இது குறித்து அவரது தாயார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றையும் தொடர்ந்தார். அதில் எனது மகன் சிறைத்துறை டிஐஜி வீட்டில் திருடியதாக சிறையில் தனி அறையில் அடைத்து வைத்து வார்டன்கள் அவரை சித்திரவதை செய்கின்றனர். எனது மகனுக்கு உரிய சிகிச்சை அளிக்க உத்தரவிட வேண்டும். மேலும் இது குறித்து தீவிர விசாரணை நடத்த வேண்டும் என அவர் கூறியிருந்தார். இந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இதை விசாரித்த நீதிபதிகள் சுப்பிரமணியம், சிவஞானம் அடங்கிய அமர்வு ஆயுள் தண்டனை கைதி சிவக்குமார் தாக்கப்பட்டது தொடர்பாக வேலூர் சிறைத்துறை டிஐஜி ராஜலட்சுமி, வேலூர் சிறைத்துறை கண்காணிப்பாளர் ரகுமான், சிறைத்துறை ஜெயிலர் உட்பட அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். மேலும் சிபிசிஐடி போலீசார் குற்ற வழக்கு பதிவு செய்து இது தொடர்பாக நடவடிக்கைகள் எடுக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அது மட்டுமின்றி சிவக்குமாரை உடனடியாக சேலம் மத்திய சிறைக்கு மாற்ற வேண்டும், சிறைத்துறை அதிகாரிகள் மீது வழக்கு பதிந்து நடவடிக்கை தொடர்பாக சிபிசிஐடி அறிக்கையை அரசிடம் வருகிற 17ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் தங்களது உத்தரவில் குறிப்பிட்டிருந்தனர். நீதிமன்ற உத்தரவின் பேரில் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் நீதிமன்ற உத்தரவின்படி சிவக்குமார் வேலூர் சிறையிலிருந்து 4 நாட்களுக்கு முன்பு சேலம் சிறைக்கு மாற்றப்பட்டார். மறுபுறம் டிஐஜி ராஜலட்சுமி உள்ளிட்ட 14 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனிடையே சேலம் சிறைக்கு மாற்றப்பட்ட ஆயுள் தண்டனை கைதி சிவக்குமாரிடம் சிபிசிஐடி எஸ்பி வினோத் சாந்தாராம் தலைமையில் 10 பேர் கொண்ட குழுவினர் 10 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தினர். காலை 10:30 மணிக்கு சென்ற அவர்கள் இரவு 8:30 மணி அளவில் தான் விசாரணையை முடித்து வெளியே வந்தனர். இதில் புது தகவல்கள் வெளியாகி உள்ளன. கைதியின் வாக்குமூலத்தை வீடியோவில் அந்த குழுவினர் பதிவு செய்தனர். முதலில் எஸ்பி, பின்னர் டிஎஸ்பி, அதன் பின்னர் இன்ஸ்பெக்டர் என ஒவ்வொருவரும் தனித்தனியாக விசாரிக்கப்பட்டனர். இதன் காரணமாகத்தான் கைதி சிவக்குமாரிடம் 10 மணி நேரம் விசாரணை நடந்துள்ளது. அதன் தொடர்ச்சியாக தற்போது சிபிசிஐடி எஸ்பி வினோத் சாந்தாராம் தலைமையிலான போலீசார் வேலூர் மத்திய சிறைக்கு வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கைதி சிவக்குமார் ஆயுள் தண்டனை பெற்று கடந்த 9.5 ஆண்டுகளாக தண்டனை அனுபவித்து வருகிறார். இவர் தற்போது சேலம் மத்திய சிறையில் உள்ள உயர் பாதுகாப்பு பிரிவில் அடைக்கப்பட்டுள்ளார். சிறையில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்ட நிலையில் டிஐஜி ராஜலட்சுமி தற்போது காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தார். ஏன் தெரியுமா? நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.